வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசு வாட்ஸ்அப்பின் மூலம் தமிழக அரசின் சான்றிதழ்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாட்ஸ்அப்பின் மூலம் என்னென்ன சான்றிதழ்களை பெறலாம், அதை எப்படி பெறலாம், வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நம்ம தமிழக அரசு 2 மாதங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பின் மூலம் 50 சேவைகளுக்கான சான்றிதழ்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப வாட்ஸ்அப்பின் மூலம் இந்த திட்டங்களை சான்றிதழ்களை பெறும் பொருட்டு படுத்தியிருக்காங்க. அதற்கான சுற்றறிக்கையும் வாட்ஸ்அப்பின் மூலம் இப்ப என்னென்ன சான்றிதழ்களை பெரும் வசதி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல பார்க்கலாம். வாட்ஸ்அப்புடன் தமிழக அரசு இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறுதல் உட்பட 50 சான்றிதழ்களை பெரும் வசதியை தொடங்கி இருக்கு. 18 வகையான டிபார்ட்மெண்ட்களை பயன்படுத்தி மூலம் 50 சேவைகளை பெரும் வசதியை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கான ஒப்பந்தத்தை வர்த்தக மையத்தில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகளோட அரசு இ சேவை மைய அதிகாரிகளும் சேர்ந்து அமைச்சர் பிடிஆர் முன்பு இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பின் மூலம் சான்றிதழ்களை பெறுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணத்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 78 45 25 25 25 எண்ணத்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த எண்ணை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி வாட்ஸ்அப்ல எப்படி சான்றிதழ்களை டவுன்லோட் பண்றது அப்படின்றதையும் என்ன சான்றிதழ்களை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நேம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அடுத்த பேஜில் நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆயிரும். தமிழ் லாங்குவேஜுக்கு டி டைப் பண்ணுங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும்னா இ டைப் பண்ணிக்கிறங்க. கீழே அரசு துறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் துறையை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வகையான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 சேவைகள் 3 சேவைகள் வீதம் 50 சேவைகள் மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. போக போக அதிகமான சேவைகளை அறிமுகப்படுத்துவாங்க. மொத்தமாக 200 சேவைகள் வரைக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மேலே ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. விதை இருப்பு, உரம் இருப்பு மற்றும் இதர விவரங்களை அறியறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சேவையை கொடுத்துருக்காங்க. அடுத்த சேவையில் சென்னை மெட்ரோ ரயில் பற்றி கொடுத்துருந்துருக்காங்க. அதில் வாகன நிறுத்தம் தொடர்பான சேவையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சேவையை கொடுத்துருந்துருக்காங்க. 3வது துறையாக சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல், அதன் மூலமாக குடிநீர் வரி செலுத்துதல் மற்றும் வரியை கணக்கிடுறதுக்கான 2 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் நிர்வாகத்தை பற்றி வருவாய்த்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. வருவாய்த்துறைக்கு என்னென்ன சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கிறீங்களோ சான்றிதழுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சமூக நலத்துறை, அதாவது புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக தகுதி என்ன இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு இல்லை என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணி செக் பண்ணி பார்த்தா இந்த திட்டத்திற்கு எலிஜிபிளா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனாக ராஜ் பஞ்சாயத்து, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை பற்றி கொடுத்துருக்காங்க. பயன்படுத்தி கிராமப்புறத்தில் உள்ள இதுக்கு வரி செலுத்துறது மற்றும் உரிமங்களை புதுப்பிக்கிறது, இந்த 2 ஆப்ஷனு இதை வச்சு செஞ்சுக்கலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பதிவிறக்கம் பண்ணிக்கிறலாம். பேரூராட்சிகள் இயக்கம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நகர பஞ்சாயத்துக்கான வரி மற்றும் உரிமம் செலுத்துதல் புதுப்பித்தல் போன்ற சேவைகளை இதில் செஞ்சுக்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆப்ஷனை பயன்படுத்தி சென்னை மாநகராட்சிக்குள்ள வரி மற்றும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். இந்து சமய அறநிலைத்துறை அதை பற்றி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கோயிலினுடைய டீட்டெயில்ஸு மேலும் டிக்கெட் புக்கிங் போன்ற வசதிகளை இதை வச்சு பயன்படுத்திக்கிறலாம். அடுத்த ஆப்ஷனாக பதிவுத்துறை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பதிவுத்துறையில்
நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போக போக இன்னும் இதுல நிறைய சேவைகளை அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து உங்கள் பகுதியை அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. மூலம் அரசனுடைய நிலங்கள், அரசனுடைய சேவைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்ற பத்தியும் நிலத்தினுடைய விவரங்களையும் அறிஞ்சுக்கறலாம். ஆப்ஷனா முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி முதல்வருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்ல மேல்முறையீடு ஏதாவது பண்ணாலோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கிறலாம். ஆப்ஷனா கல்வி உதவித்தொகை தகுதி அறிதல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னாவே காலேஜ் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனா டிஎன்இபி பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய மின்சார கட்டணத்தை நீங்கள் செலுத்திக்கிறலாம். ஆப்ஷனா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி இருக்குல்ல, அந்த பேருந்துக்கான முன்பதிவு பண்ணுறது, பயணச்சீட்டு பதிவிறக்கம் பண்ணுறது, பயணச்சீட்டை ரத்து பண்ணுறது, இந்த பதிவுகளெல்லாம் இதன் மூலம் செஞ்சுக்கறலாம். அடுத்த ஒரு பதிவாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், அது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரே ஒரு சேவை கொடுத்துருக்காங்க. படகு இல்லம் தொடர்பான சேவை மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. போக போக இன்னும் நிறைய சேவைகள் கொடுப்பாங்க. மொத்தமாக 18 துறைகளில் மொத்தம் 50 சேவைகளை இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இன்னும் போக போக 200 சேவைகள் வரைக்கும் அறிமுகப்படுத்துறன்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் நீங்கள் வாட்ஸ்அப்பின் மூலம் சான்றிதழ்களை பதிவிறக்கம் பண்ண முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.